வாங்க. ஏன்பா எதுக்கு இதெல்லாம்? அந்த அரண்மனையில கையை தட்டினா கையமைக்கோட 4 பேரு, காலமைக்கோட 4 பேர் இருக்காங்க. இங்க வந்து கண்டவன் காலெல்லாம் விழுந்துட்டு இது உன் கௌரவத்துக்கு தேவைதானா? ராணி எனக்கு தேவை. ஹலோ மேடம், வாங்க வாங்க. ஹாய் மார்த்தண்டன். ஆஹா. ஏய், யார் மன்னி? புதுசா? புதுசோ பழசோ அயோக்கியத்தனமான முகம், திருட்டு மொழி, இப்படி யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு முதலாளி அம்மா சொல்லியிருக்காங்க. யூ பிளடி ஃப்ரீக் மேன். நான் யார் தெரியுமில்ல? பங்கஜ். பொலச்சிருவேன். என்னாச்சு? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? ஐ ஹேட் திஸ் காட்டான். இந்த காட்டான முதல்ல வெளிய அனுப்பு. ஐயோ, அவர் ரொம்ப நல்லவரு. நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. He's a very innocent chap. நீ முதல்ல உள்ள வா. கம். ஐயோ, again what happened? Come. ஏன்பா இவ்வளவு நடந்த பிறகு நமக்கு தேவைதானா? பாப்பலாம். ஏய், ராணி இப்போதான் என்ன தொட்டு பேசியிருக்கா. நாளை காலையில அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு தூது அனுப்பிச்சிரு. வணக்கங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன? ஒண்ணும் இல்ல. குப்பை ஏதாவது இருக்கா? இல்ல. குப்பை ஏதாவது போட்ட உடனே என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கிளீன் பண்றேன். ஓகே. உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, சாப்பாடெல்லாம் போடுறாரு. என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியாது, அதனால உங்களுக்கு So sweet. இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அத குடு. என்னாச்சு? குத்திட்டானா? இல்ல, கால் மிச்சிட்டு இருக்கியா? சந்தோஷத்துல கையெல்லாம் உதறுதுங்க, நீங்களே குத்திங்க. உங்க நெஞ்சில அந்த ரோஜா பூ பார்த்த உடனே காந்தி ஞாபகம் வருதுங்க. ரோஜா பூ வச்சுக்கிறது காந்தி இல்ல, நேரு. ஓ. ஹாய். ஹாய். வேலைக்காரன் கொடுத்த பூவெல்லாம் வச்சு. பங்கஜ், என்ன இது? ஏன் இப்படி பண்ண? ஐ அம் சாரி. டென்ஷன். அனாதை இல்லத்துக்கு பில்டிங் கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணிருந்தோம்ல, அதுக்கு யாராவது ஷூரிட்டி கொடுக்கறதா இருந்தா லோன் தரதா ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? நான் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கவே இல்ல. அம்மா, அதுக்கு ஷூரிட்டி யார் கொடுப்பாங்க? ஓய் நான் இல்ல. உனக்காக, நீ கட்ட போற கட்டடத்துக்காக நான் பங்கஜ் அப்படிங்கிற செங்கலா கூட மாற தயாரா இருக்கேன். என்ன? குப்பை இல்லைன்னு சொன்னீங்க, குப்பை வந்துருச்சு. வரேன். உன்னோட காலுக்கு மத்தவங்க பூ போட்ட காலம் போய் இப்ப நீ குப்பை தொட்டியில விழுந்த பூவை பொறுக்கிட்டு இருக்க. இது உனக்கு தேவைதானா? நாளை காலையில் இதே மாதிரி நிறைய பூ எடுத்துட்டு வந்துரு, இத குப்பையில கொட்டிடு. என்ன போ, உன்னை திருத்தவே முடியாது. எப்படியோ மச்சான், பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு, வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு, வாயில ஃபில்டர் வச்சுக்கிட்டு, வாயால வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். ஏய், யார் பண்ண புண்ணியத்திலே நான் நல்லா இல்லடா, நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை, பிரெயின். ஏன் மச்சான், என்கிட்டே பீலா விடுறியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டிங்க கஸ்மாரத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய், உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? சொல்லு சொல்லு. மீன் முழு கரையா? சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா 2 தம்மு தம்மு. தெரியவர அந்த ஏழைங்களை பத்தி, ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணியை வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா, ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள, பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன். மச்சான்
சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. எனக்கு கவனிச்சு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற புதுமையா இருக்குடா. ஆஹா, பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. அதான். நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நேரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம், தண்ணி இல்லைன்னா ஏழைங்க என்ன ஏய், டேய், பண்ணுவாங்க? கிழவா, ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர். ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். மச்சான், சிவா, இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்?